எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவடிகளை போற்றி. தூங்காமை கல்வி துணிவு உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆள்பவர்க்கு சோம்பல் அற்று இருத்தல், கல்வி உடைமை, எதிலும் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் தன்மை, இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் வேந்தனிடம் இருக்க வேண்டும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகான் அருளிய தெய்வத்தின் குரல். அதாவது எல்லா இடத்திலுமே பரபிரம்மம் தான் இருக்கு, பரபிரம்மத்தோட சொரூபம் தான். இப்படி நான் சொல்கிற க்ஷணகாலம் நமக்கு எல்லாம் புரிந்து விட்டது போல் இருக்கிறது. இந்த ஒரு க்ஷணத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படியே எப்போதும் இருந்தால் துக்கம் இல்லை. ஆனால் அடுத்த க்ஷணமே நமக்கு இந்த சத்தியமான பார்வை போய்விடுகிறது. நாம் பலவிதமான பொய்களாலேயே கஷ்டங்களுக்கு உள்ளாகிறோம். கோவில்ல இருக்கும்போது நம்ம சாந்தியா அப்படியே இருக்கும். கோவிலேருந்து வெளியில வந்தோன்னே எல்லா எண்ணங்களும் நம்ம கிட்ட வந்துடுறது இல்லையா? அப்படிதான் வரக்கூடாது. அதுக்கு மனதை ஒருமைப்படுத்த வேண்டும். அதற்கு பக்தி. பொய்யினால் பெறும் ஆனந்தமும் விரைவில் பொய்யாகிவிடும். உண்மையில் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு எப்போதும் உண்மையாக இருக்கிறவனை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் நம்ம ஆனந்தமா இருக்கணும்னா எப்போதும் உண்மையா யார் இருக்காளோ அவளை நாம பிடிச்சுக்கணும், அவளை மனசுல நினைச்சுக்கணும் இல்லையா? உண்மையாக இருக்கிறவன் சுவாமி ஒருத்தன் தான். ஆசாமிகளாகிய நாம் அந்த சாமியை தான் பற்றி கொள்ள வேண்டும். கண்டம் கண்டமாக நாம் இருக்கிறோம். கண்டம் கண்டமாக இருப்பது எல்லாம் முடிவில் அகண்டத்தோடு ஒன்றுபடும் போது அகண்டமாக ஆகி நிரந்தர ஆனந்தமாகி விடுகிறது. இப்போ நதிகள் எல்லாம் கடல்ல போய் சேர்றது பத்தியெல்லாம், அப்ப எல்லாமே கடல் தான். அந்த மாதிரி ஜீவராசிகள் நம்ம எல்லாரும் பகவான் நாம சொல்லி பக்தியோடு இருந்து அந்த பகவானுடைய பாதத்தில் நாம் போய் கலந்துடணும். அப்பதான் அடுத்த பிரிவு நமக்கு கிடைக்காது. அகண்டமாக இருப்பவன் ஒருவன் தான் இருப்பு. கண்டமாக இருப்பது வெறும் நினைவுதான். நினைவு கனவு எல்லாம் சாஸ்வத உண்மை அல்ல. கனவும் பொய் தான், நினைவும் பொய் தான். உண்மை அந்த பரம்பொருள் தான். அகண்டமாக இருக்கிற பரமாத்மாவை கண்டம் கண்டமாக உருவமும் குணமும் உள்ளவனாக தியானம் பண்ணி கடைசி நிலையாக நிர்குண தியானம் செய்ய ஆரம்பித்தால் சண்டை பூசல் ஒன்றுமே வராது. நாம அவனை நினைச்சிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துல நம்ம மனசு அப்படியே இந்த சாந்தி நிலையில வந்துடும். அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கே நம்மளுக்கு தோணாது. சண்டை போடுறதுக்கே மனசுல அது சண்டை போடணும்னு எண்ணமே வராது. அதுக்கப்புறம் துக்கம் பயம் எதுவுமே இராது. அதே மாதிரி பயம் வராது, பயம் இருக்காது மனசுல. பகவான் நாமத்தை சொல்லிட்டே அதே பழக்கம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, மனசுல பயமே இருக்காது. எப்போதும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு ஆனந்தமா இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம். பரம சாந்தி தான் இருக்கும். இதுதான் ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் உபனிஷ மரத்திலிருந்து நமக்கு பறித்து கொடுத்த பழமாகும். இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்ஹிந்த்.